வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் சேனலில் எதிர்பார்த்த நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியுது. ஆனால் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத கேட்க முடியுது. அதே மாதிரி நான் நிறைய மெத்தடு ப்ராக்டிஸு எல்லாத்தையுமே பண்ணுறேன். என்னால் ஒரு கண்டினியூஸாக ஒரு சக்ஸஸை பார்க்க முடியல. சப்போஸ் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையாக கரெக்டாக இல்லை அது தப்பாக கிடைக்காம போயிடுமா, அது எப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. சரியா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக கிளாஸஸ் எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கேட்கலாம். சந்தேகங்கள் இருந்தாலும் அதில் கேட்கலாம். சரியா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். சரியா, உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கமெண்டில் நீங்கள் என்ன சொல்லலாம், உங்களுக்கு எப்படி என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சு, நான் எதை அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். காரு, வீடு, பணம், ரிலேஷன்ஷிப்பு. இது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லவர் மட்டும் இல்லை, அதாவது நம்மளோட உறவுமுறை சார்ந்த எல்லா விஷயங்களுமே அடங்கும். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா அண்ணன் கூட கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறது. சில பேர் வருஷக்கணக்காக அப்பாவும் பொண்ணும் பேசியிருக்க மாட்டாங்க. அதாவது பிடிச்ச இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பிடிச்ச இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்கு நிறையா சண்டைகள் பிரிஞ்சிருப்பாங்க, பேசாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும், நம்மளுடைய எண்ணத்தினால. சரி, நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு கிடைக்காம இருக்கு, பின்னாடி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் அதை ஒரு ஃப்ரீயாக விட்டுறீங்களோ, லெட் இட் கோ பண்ணுறீங்களோ, நான் பண்ணுறதெல்லாம் மெத்தடுமே பண்ணிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், அது எப்போ வரட்டுமே வரட்டும் அப்படின்னு எப்போ விடுறீங்களோ அன்னைக்கு அது கிடைக்கும். சில பேருக்கு இன்றைக்கி நிறைய மாதக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அட போடா இதெல்லாம் வேணாம், எனக்கு என்னோடய பர்சனல் வேலையை பார்க்குறேன், இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய சலிச்சு போச்சு, அந்த விஷயம் கிடைச்சாலும் இதுக்கப்புறம் என்ன நமக்கு வரப்போகுது, அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி விட்டுட்டு அவங்களோட சொந்த வேலையை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் டோட்டலாக அதை பற்றி மறந்துடுறாங்க. நீங்கள் எப்போ அப்படி பண்ணீங்களோ, எப்போ டோட்டலாக மறந்துட்டு உங்கள் பர்சனல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து உங்கள்கிட்ட அந்த பொருள் தேடி வரும். பொதுவாக சொல்லுவாங்க, இது உண்மைதான், நானே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி 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 போனீங்க அப்படின்னா, சப்போஸ் கிடைக்காத ஒரு விஷயத்துக்கும் கிடைக்காம டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தேடி 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 போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கிறது டிலே ஆகும், இல்லை கிடைக்காம கூட போகும். ஒரு கட்டத்தில் நீங்கள் போ நமக்கு இது மேலே வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு எப்போ நீங்கள் அதை விட்டுறீங்களோ அதுக்கப்புறம் அது உங்களை தேடி வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்போ அதை நம்ம தேடுற சேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து அது நம்மக்கிட்ட ரிட்டன் பேக் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வேலையாகட்டும், ஒரு உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகள், ஒரு ஒருத்தங்களை விரும்பி ஒருத்தங்களை வேணாம் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், நான் எதிர்பார்த்த அந்த நாளில் கிடைக்காம இன்றைக்கி அது எனக்கு தேவையும் படலை, இன்றைக்கி நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, இன்றைக்கி கிடச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி கிடைச்சதுக்கு கூட நீங்கள் தான் காரணம். என்னன்னு கேட்குறீங்களா, நீங்கள் எப்போ அதை வேணாம், அது ஒரு பெருசு இல்லை, நம்ம வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் அப்படின்னு நினச்சிங்களோ அன்னையிலேருந்து தான் அது உங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சது. இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அப்போவே திரும்ப கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த லைஃப் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருப்பீங்க. நிறைய பேரோட அன்சக்ஸஸ் அந்த அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வந்துட்டு காரணம் இதுதான். எனக்கு வேணும் 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 வேணும்னு உங்கள் மைண்டை வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுவீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு அது எதுவுமே கேட்காது. அது வந்து உங்களுக்கு ஒரு மன வலிமையையும் ஒரு தலைவலியையும் தான் கொடுக்கும். சரியா? உங்களுக்குள்ளே நீங்களே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபருக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு உயிர் தான். அவங்களுக்கும் ஒரு விருப்பம், வெறுப்பு, அன்பு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதையும் நாம் வந்து யோசிக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து நிறுத்துறீங்களோ, இது வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்குதுல்ல, அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எதிர்பார்ப்புகளை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். சரியா? யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கோ, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கோ, அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த, இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸை ப்ராக்டிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக எல்லாமே வந்துட்டு நடக்கும். நீங்கள் வந்து முழுமையாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் வீடியோ எல்லாமே இருக்குது. தனியாக ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய மெத்தடு ப்ராக்டிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் நீங்கள் அதில் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட மனசில் என்ன இருக்குது, நான் எதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்டோரிஸ் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம். கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் கேட்கலாம். ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம்.